1990களில் வடக்கு முஸ்லிம்கள் தமிழீழ விடுதலை புலிகள்னால இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்டு இந்த மாதத்தோட 35 ஆண்டுகள் ஆகுது. இலங்கை வரலாற்றுல வடக்கு பூர்வீக சமூகமான ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கும் எதிராக அன்று இடம்பெற்ற பலவந்த இனச்சுத்திகரிப்பு ஏற்படுத்திய அந்த காயமும் வலிகளும் இன்னும் ஆறல அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க. அதோட 35 ஆண்டுகள் கடந்தும் வடக்கு முஸ்லிம்களினுடைய அவலங்கள் இன்னும் தொடர்வதாக அவங்க சொல்றாங்க. யுத்தம் நிறைவு பெற்றதற்கு பிறகு வடக்குல சில இடங்கள்ல குறிப்பிடத்தக்க மீள் குடியேற்றம் நடந்தது மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னாலும் கூட வடக்கு முஸ்லிம்களினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் இதுவரைக்கும் உறுதியான தீர்வோ இல்லைன்னா அவங்களோட இயல்பு வாழ்க்கையோ அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. இழந்தவற்றிற்கு இழப்பீடுகளை வழங்க எவரும் இதுவரைக்கும் முன்வர இல்லை. அரசியல் மற்றும் சிவில் சமூக மட்டங்கள்ல பல ஆண்டுகளாக முயற்சிகள் இடம்பெற்றாலும் அவை வடக்கு முஸ்லிம்களினுடைய முழுமையான பிரச்சனைக்குரிய தீர்வுகளை பெற்றுத்தரல அப்படிங்கிறது தான் உண்மை. வடக்கு முஸ்லிம் மக்களினுடைய இனச்சுத்திகரிப்பின் 35வது ஆண்டை நினைவு கூறும் விதமாக நேற்று வடக்குல பல சமூக அமைப்புகளால சிறப்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வுகள் அனைத்திலுமே பொதுவாக பேசப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, தற்போதைய அனுர தலைமையிலான அரசாங்கம் வடமாகாணத்துக்கு செலுத்தும் விசேட கவனத்தின் போது வடக்கு முஸ்லிம்களை பற்றியும் விசேட கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி இருக்காங்க. இயல்பு வாழ்க்கை வாழ வேண்டும், இழப்புக்கான நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும், அதோட வடக்கு முஸ்லிம்கள் வாழ விரும்பக்கூடிய இடங்கள்ல சுதந்திரமாகவும் கௌரவத்துடனும் வாழ அரசு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும், அதோட வடக்கினுடைய அரசியல் தலைவர்கள் முன்வந்து செயற்பட வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை அவங்க அன்றைய நாள்ல அந்த நிகழ்வுகள்ல வலியுறுத்தி இருக்காங்க. தமிழீழ விடுதலை புலிகளால மேற்கொள்ளப்பட்ட வடக்கு முஸ்லிம்களுடைய இனச்சுத்திகரிப்பு என்னைக்குமே மறக்க முடியாத ஒண்ணு. ஆனா புதிய புரிதல்களையும் அணுகுமுறைகளையும் கொண்டு தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் சகவாழ்வை ஏற்படுத்தி வாழ்றது இந்த காலத்துல முக்கியம் தேவை அப்படிங்கிறதையும் அவங்க இந்த இடத்துல வலியுறுத்தி இருந்தாங்க.